பாருங்க மக்களே, ஆப்பிரிக்காவில் ஒரு கார்டனுக்கு வந்தோம். வந்த இடத்துல வண்டி கிடைக்கல, அதனால பின்னாடி ஒரு லேபர்ஸ் மாதிரி உட்காந்து போயிட்டு இருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் சார் போறோம்? 120 கிலோமீட்டர். we are going to ride like this. चाहिए चाहिए चाहिए. இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய அந்த இடத்துடைய பெயர் புமாக்கி பார்க், அதாவது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ நாட்டுடைய லுமும்பாசி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க் தான் இந்த புமாக்கி பார்க். இந்த பார்க்கில் வார இறுதி நாட்களில், அதாவது எல்லா வார இறுதி நாட்களும் கிடையாது, ஓய்வு கிடைக்கும்போது தமிழ் மக்கள், இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மொத்த தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் ஒன்றா ஒரு இடத்துல கூடி அங்கே பார்பிக்யூ சாப்பிட்றது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. லுமும்பாசியில் இங்கே பாருங்கள், லுமும்பாசி நகரத்தில் தமிழ் மக்கள் ஒன்று கூடி இந்த பார்பிக்யூ ஃபிஷ் செஞ்சிட்ருக்காங்க. வாழை இலை ஃபிஷ், ரியல் டேஸ்ட், ரியல் தமிழ் டேஸ்ட். அது என்ன சார் தமிழ் டேஸ்ட்டு? ரியல் நம்ம ஊரில் சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட். வீக்கெண்ட் தமிழ் டேஸ்ட். நீ என்ன இது யூடியூப்ல என்ன பார்த்துருக்கே கார்த்தி? தமிழ் ட்ரக்கர் புவன் பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம், நீங்கள் வந்திருக்கீங்க சார். நீங்கள் யூ ஆர் வெரி பாப்புலர் பர்சன் சார். கண்ட்ரி பற்றி நல்லா கரெக்டாக சொல்லிக்கோம்ல. ஸோ இங்கே மீன் பிடிச்சி அப்படியே இங்கே ஃப்ரை பண்ணிடலாம், பிபிக்யூ போட்டுடலாம். சார் ஒரு சிறு அறிமுகம் கொடுங்க உங்களை பற்றி. என்ன பாருங்க, இந்த நாட்டில் எத்தனை வருஷமா டானா இருக்கீங்க? ஒரே வருஷமா. ஒரு வருஷமா தான் டானா இருக்கீங்களா? ஸோ அந்த ஹட்லேயும் நம்ம மக்கள் இருக்காங்க நிறைய பேர். போய் எல்லாத்தையும் ஒரு அறிமுகப்படுத்திருக்கீங்க. இந்த தட்டில் உங்களுக்கு பங்கு. சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க. இந்த நாட்டில் எத்தனை வருஷமா நீங்க டானா இருக்கீங்க? டான் தொழிலை விட்டுட்டீங்களா இல்ல இன்னும் தொடர்ந்து? அறிமுகப்படுத்தவே தேவையில்லையே, டான் வாயில வந்துருச்சு. எவ்வளவு பெரிய டான்? 25 வருஷமா இருக்கீங்க. ஜாம்பியாவில் டானா இருந்துட்டு இங்க தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 5-6 முறை வந்து போய் வேண்டியது நாட்டின் நன்மை. இந்த பார்க் உண்மையாகவே ரொம்ப அட்டகாசமான ஒரு பார்க்குங்க. ரொம்பவும் பசுமை போர்த்தி நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மரம் கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இலந்த மரம். இலந்த மரத்திலே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வகையான ஒரு வெரைட்டி, நம்ம ஊரில் இருக்கிற வெரைட்டி கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வுட் ஆப்பிள், நம்ம விளாம்பழம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி விளாம்பழம் மரங்களும் இந்த இடத்துல நிறைய இருக்குது. ரொம்ப பசுமையான ஒரு இடத்துல நம்ம மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி அவ்வப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி உணவு சமைச்சு சாப்பிட்றது வழக்கமாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல சார். ஸோ லுமும்பாசியில் வீக்கெண்ட் இப்படி தான் போகுது.
சார் தான் வந்து இங்கே லுமும்பாசியுடைய பள்ளியுடைய தலைமை ஆசிரியர். சார் சரி, என்ன ஆசிரியர் சார் நீங்கள்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். பார்த்தீங்க, சார் தான் மிஸ்டர் லெனின், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். லுமும்பாசி வந்தீங்கன்னா அவரை மறக்காமல் கம்யூனிகேட் பண்ணுங்கள். ரொம்ப பாப்புலரான ஆள். ஸ்கூல்ல கேட்ட போறாங்க சார். நீ தான் சொல்லிட்டு அப்படியே அந்த பார்க்கில் பாருங்க, அப்படியே ஒரு வெட்டிங் ஈவெண்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. Moi, je suis pas travaillé, moi. டான்ஸ் போடுங்க சார், உள்ள இறங்குங்க ஆட்டத்தை. Nice. Hello. பாருங்க, நல்ல ஒரு மாலை பொழுதுல அப்படியே இந்த லேக்கில் வந்து இப்படி உட்காந்துட்டு, இந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் மீன் பிடிக்கலாம். மீன் பிடிச்சிட்டு இங்கே பார்பிக்யூ பண்ணலாம். வாவ், என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நிறைய ஈவெண்ட்ஸும் நடக்குது, உணவகங்களும் இந்த இடத்துல நிறைய இருக்குது. ஆனால் உணவகங்கள் இருந்தாலும் நம்ம மக்கள் பொதுவாக இங்கேயே சமைச்சு சாப்பிட்றது தான் விரும்புகிறாங்க. சில நேரங்களில் அவங்களே வீட்டில் சமைச்சு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துல உட்காந்து தூண்டில் வீசி மீன் பிடிக்கலாம். இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுங்கிறதுனால அதிகபட்சமாக ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து அவங்க வந்து போகிறது, கேதரிங்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் ரொம்பவும் சிறப்பாக நடத்திட்டுருக்குது. ஸோ பாருங்கள், இடமும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. காங்கோ நாட்டில், டிஆர் காங்கோ நாட்டில் இருக்கக்கூடிய அந்த புமாக்கி பார்க் ரொம்ப அட்டகாசமான ஒரு இடம் கேதரிங்க்கு. Merci.
ஒரே ஃபேமிலி போல. ஆமாம் சார். தண்ணி வாங்க. கிஃப்ட். ஓகே. ஆந்துகா. இறுதியாக ஒரு போட்டோ சார் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் சொல்லுங்க. அதனால தான் சொல்கிறேன். சொல்லுங்க. வண்டி தான் இப்போ தான் ஹீரோ. இந்தியன் ஹீரோண்ணா. ஹீரோண்ணா. ஹலோ. Yes, that's good. Very nice couple. Gentle couple. The complete white, they're looking very good. Les garçons donnaient, regardez ici. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நம்ம மக்கள்